ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கார்ட்போர்டும் கலர் பேப்பரும் யூஸ் பண்ணி தான் ஒரு வால் டெக்கர் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்திருக்கேன். இது ஒரு ஜெராக்ஸ் பேப்பரு, வேஸ்டான ஜெராக்ஸ் பேப்பரு. இப்போது இதை ரெண்டாக மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் நம்ம பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். பேப்பர் ஸ்டிக் பண்ணக்குள்ளே இப்போ ஜெராக்ஸ் பேப்பரில் பிரிண்ட் உள்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம பேப்பர் ஸ்டிக் பண்ணிக்கலாம். வெளியில் லெட்டர்ஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பெயிண்ட் பண்ணக்குள்ளே. ஸோ ஓகே, இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக்கு ஒரு 7-8 பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி பார்ட் ஷேப்பில் வரைஞ்சி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து இவ்வளோ தான் லென்த்துன்னு கிடையாது, உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் பார்ட் மாதிரி தெரிஞ்சால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேப்பர் ஸ்டிக்கை ஒரு ஃபெவிகால் பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி 2 பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஸ்டிக் தேவை. அவ்வளோதான். இப்போ இது மட்டும்தான் தேவை நம்மளுக்கு. இப்போது எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்துக்கும் பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாம். நான் கார்ட்போர்டுக்கு பேக் சைடில் கொடுக்கல, 2 கார்ட்போர்டு அட்டைக்குமே கொடுக்கல. ஏன்னா 2 கார்ட்போர்டுமே உள் பக்கமாக வர்ற மாதிரி தான் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி பேப்பர் ஸ்டிக்குக்கும் கீழே கொடுக்கல, நான் பெயிண்ட் கொடுக்கல. இப்போது இந்த கார்ட்போர்டில் பெயிண்ட் கொடுக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணுறேன் நான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இதை நம்ம ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிடலாம். இப்போ இதை ஒட்டி முடிச்சுட்டு இன்னொரு கார்ட்போர்டை இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அதனால தான் நான் உள்பக்கம் மட்டும் நான் பெயிண்ட் கொடுக்கல, வெளிப்பக்கம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லென்த்தான ஸ்டிக்கும் பக்கத்தில் வந்து கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். சென்டரில் இப்போ மொத்தமாக டோட்டலாக 5 ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். 2 பக்கமும் கார்னரில் அந்த நம்ம ரோல் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே லைட்டாக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி மீதி இன்னொரு கார்ட்போர்டையும் ஒட்டியாச்சு. இப்போ ஒரு கலர் பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து 10 சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன் நான். 4 பக்கமுமே 10 சென்டிமீட்டர் வரணும். ஸோ இப்போது இதை இந்த மாதிரி மடிக்கிறது உங்களுக்கு புரியலன்னா ஸ்லோ மோஷனில் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து முடிச்சுட்டு ஒரு பெட்டல் ஷேப் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ண போகிறோம் தனியாக. நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக்குக்கு கொஞ்சம் ரெட்டு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இதை நடுவில் ஒரு கட் கொடுத்துட்டு, ஒரே ஒரு ஃப்ளவருக்கு நடுவில் மட்டும் கட் கொடுத்துட்டு இதை ஒரு இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி பிடிச்சி இழுக்க போகிறோம். ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இழுக்கணும். ரொம்ப வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்திங்கன்னா பிச்சுக்கும் பேப்பரு. ஸோ இந்த மாதிரி இழுக்கிறது எதனாலனா லைட்டாக ஃப்ளவர் வந்து எம்போஸ் ஆகி காமிக்கும். அதனால தான் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெட்டலை வந்து லைட்டாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான். அதையுமே இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி இழுக்க போகிறோம். இழுத்து முடிச்சுட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போது 2 ஃபுல் ஃப்ளவர் கிடச்சிருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போய் அதில் சென்டரில் ஒட்ட போகிறேன். ஒன்று மேலே ஒன்று நம்ம இந்த ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு சென்டரில் ஒரு பார்ட் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் பிளாக் கலரில் எடுத்து ரஃப்பாக ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன் நான். ஸோ இதே மாதிரி 3 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன், இதே சைஸில் 10 சென்டிமீட்டரில். அதே மாதிரி இதை விட சின்ன சைஸ் 8 சென்டிமீட்டரில் 2 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் பிளாக் கலர் எடுத்து நீட்டாக ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கேன். இதுவுமே நம்மளோட அளவு தான், நான் அளவுலாம் எடுக்கல. ஜஸ்ட் ஒரு 1.5 சென்டிமீட்டர்லேருந்து பிரெத் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ 2 பக்கமும் அந்த கார்ட்போர்டு உள்ள ராவாக தெரியுது இல்லையா, அதை மறைக்கிறதுக்காக நான் கட் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். ஒரு லேயர் சைடு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இன்னொரு லேயர் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி அந்த ஃப்ளவர் பாட் ஷேப்லேயே ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒட்டாமல் அப்படியே விடலாம், பட் இருந்தாலும் சைடில் அந்த கார்ட்போர்டு ராவாக தெரியுன்றதுனால தான் நான் ஒட்டியிருக்கேன். இப்போது அதே மாதிரி மேலேயும் ஒட்டுறேன். ஃப்ரண்ட் சைடும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி மேலே 2 லேயரில் ஒட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் டாப்பில் 2 லேயர் ஒட்டியிருக்கேன், கீழே எல்லாத்துலேயும் ஒரு லேயர் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பஞ்சிங் மிஷின் வச்சு அந்த ரெட் கலர் பேப்பர் எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர்ஸை பஞ்சிங் மிஷினில் பஞ்ச் பண்ணி அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் இந்த கார்ட்போர்டுக்கு மேலே சென்டரில் அதில் ஒட்ட போகிறோம். நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ரேண்டமாக அங்கங்கே ஒட்டிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இப்போ இந்த பேப்பர் ஸ்டிக் மேலே ஃப்ளவரை ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு.
இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.